நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். நான்கு 5 வசனங்களை வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசி வரப்போகிற ரட்சிப்பை குறித்து, இயேசு கொண்டு வருகிற ரட்சிப்பை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து இப்படித்தான் தீர்க்க தரிசனம் உரைத்தான். அநேக விதத்திலே இது நிறைவேறியது. ஆனா துக்கமான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எது நிறைவேறணுமோ அது நிறைவேறாமலே இருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16-17 வசனம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நல்லா கவனிக்கணும். வேத வார்த்தையை மேலோட்டமா வாசித்தா எதுவும் வெளிப்படாது. ஆழமாய் தோண்டணும். அப்பதான் புதை பொருள் பொக்கிஷங்கள் கிடைக்கும். இந்த வார்த்தையில ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்ன நடந்தது? வேத வார்த்தையில் என்ன எழுதியிருக்கு? என்ன நடந்தது? அதுக்கு மேல என்ன வாசம்? பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும், வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். இது ஏன் இப்படி நடந்ததுன்னு சொன்னா, ஏசாயா ஏற்கனவே சொன்னதுபடி அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்கிற வார்த்தையின்படி நிறைவேறியது. அல்லேலூயா. சரி, ஏற்கனவே நிறைவேறின வார்த்தைக்கு அல்லேலூயா சொல்லிட்டோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது நிறைவேற வேண்டியது இருக்கிறதே, இயேசுவின் மூலமாய். நல்லா கவனிச்சிங்களா? கிறிஸ்தவ உலகமே வஞ்சிக்கப்பட்டிருக்கு. எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்குன்னா, இயேசு யார் அப்படின்னா வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறவர், பிசாசுகளை துரத்துகிறவர், உங்க கடன் தொல்லைகளிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர். இப்படி ஏதோ ஒரு இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி ஒரு சேல்ஸ்மேன் டெக்னிக்ல இயேசுவை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நிறைவேறப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அதுதான் சுவிசேஷம் என்று தங்களையும் ஏமாற்றிக் கொண்டு பிறரையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள், சபையிலே உட்கார்ந்து இருக்கிற ஆவிக்குரியவர்கள் கேட்க கடவர்கள். சகோதரனே சகோதரியே, உனக்கும் எனக்கும் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய வார்த்தைகள், ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறதா? இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமே அற்புத அடையாளங்கள், வியாதியஸ்தர்கள் சுகமாகிறது, ஃபைனான்சியல் ப்ராஸ்பரிட்டி, இதுதான் சுவிசேஷம்னே நம்பிக்கிட்டு இருக்கு. நம்புறதுனால தான் அதையே பிரசங்கித்து கொண்டு இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய நாமத்திலே இன்றைக்கு நான் வார்த்தையின் ஆதாரத்தின்படி ஒன்றை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நிறைவேறப்பட்ட வார்த்தையிலே மேன்மை பாராட்ட வேண்டாம். அதே போல இன்னொரு வஞ்சனை என்ன அப்படின்னா, நிறைவேற போகும் வார்த்தையிலையும் மேன்மை பாராட்டுதல் உண்டு. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஆண்டவர் வருவார், நான் மறுரூபப்படுவேன், நான் தங்கம் தாரா ஊத்தப்பட்டிருக்கிற ரோட்டில் நடப்பேன், அங்கே எனக்கு வியாதி இருக்காது, அங்கே எனக்கு வருத்தம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, என்னென்னமோ சொல்லிக்கொண்டு நான் அடைய போகிற நிறைவேற போகிற வார்த்தையை குறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். We are living either as deceivers or dreamers. வஞ்சிக்கப்பட்டவர்களாய் அல்லது வரப்போகிற ஏதோ ஒன்றை வாழப்போகிறோம் என்கிற கனவு காண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரனே சகோதரியே, ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவை சொன்ன தீர்க்க தரிசனம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதா? பவுல் பெரிய ஸ்காலர், அவரையெல்லாம் கூப்பிட்டா நமக்கு உதவி கிடைக்காது. எளிமையான மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த பேதுரு, அவர் ஏசாயா புஸ்தகத்தை, ஏசாயா தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் எப்படி நிறைவேற்றணும், எப்படி நாம் அந்த வார்த்தையை நாம் அனுபவிக்கணும், ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் நம்மிலே எப்படி நிறைவேறணும் என்பதை தீர்க்கமாய் போதிக்கிறான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த அப்போஸ்தலன் பேதுரு சபைக்கு ஏசாயா தீர்க்க தரிசன வார்த்தையை எப்படி இன்டர்பிரட் பண்றான், எப்படி அது நம்மிடத்திலே நிறைவேறணும்னு சொல்றான்னு கேளுங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நிறைவேறி இருக்கிறதா? உன்னுடைய பாவம் என்கிற நோயிலிருந்து சொஸ்தமடைந்திருக்கிறாயா? ஆதி திருச்சபையில் இருந்த அப்போஸ்தலர்கள் இருந்தால், பேதுருவை போல் அப்போஸ்தலர்கள் இருந்தால் சபைக்கு இப்படிதான் புத்தி சொல்லி இருப்பாங்க. ஏசாயா சொன்ன வார்த்தை இயேசுவிலே நிறைவேறினது. அவர் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இருந்த பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பிசாசுகளை துரத்தினார், நல்லது. நோய்களை குணமாக்கினார், நல்லது. அந்த ஆண்டவர் இங்கே சபையிலே இல்லையா? ஆண்டவருடைய நாமத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுகம் கொடுக்கவில்லையா? என்ன வியாதியிலிருந்து? இங்கே உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் கேன்சர் பேஷண்ட்? இங்கே உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் எய்ட்ஸ் பேஷண்ட்? டாக்டர்களால் கைவிடப்பட்ட வியாதிகள் என்று சொல்லி இந்த உலக மக்களை எடுத்து பாருங்கள், எத்தனை பேர் வியாதியஸ்தர்கள்? இதுதான் சுவிசேஷமா? இயேசு சுகமளிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா?
இன்றைக்கு மெடிக்கல் டூரிசம்னு சொல்லி இன்றைக்கு சீப்பா நாங்க வைத்தியம் பார்க்கிறோம்னு சொல்லி இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்குன்றாங்க. ஒரு காலத்துல ஒருவேளை 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஊர்ல உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் இந்தியாவுக்கு வந்து தான் வைத்தியம் பார்த்து சுகமாக்கிட்டு போவான். இதுல என்ன மேன்மை? நாசியிலே சுவாசம் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் தன் பாவத்திலிருந்து அவன் குணமடைய வேண்டும். அவர் நமக்காக காயப்பட்டார், நான் குணமானேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள்? தாங்கள் அனுபவிக்காத ஒன்றை எப்படி அவர்கள் பிரசங்கிப்பார்கள்? நான் உங்களுக்கு தீர்க்கமா போதிக்கிறேன், இந்த கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ வேத வார்த்தைகள் இயேசுவின் காலத்திலே அவர் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இருந்த பொழுது நிறைவேறப்பட்டது. அதிலே மேன்மை அல்ல, அது நிறைவேறப்பட்டு விட்டது. அதே போல் வெளிப்படுத்தின விஷயத்திலே இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. பிரத்யட்சமாய் பரலோக ராஜ்யம் இன்னும் வரவில்லை, வர காத்திருக்கிறோம், காத்திருப்போம் எவ்வளவு நாள்னாலும். ஆனா முட்டாள்தனமா 2012 வருவாருன்னு நினைச்சுக்கிட்டு வரப்போகிற மகிமைக்காக காத்துக்கொண்டிருந்த ஏமாளிகளை போல் நாம் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலே ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் என்னிலே நிறைவேறி இருக்கிறது. இன்றைக்கு முழுவதும் நான் என் மனைவி பிள்ளைகளிடத்தில் கோபப்படவில்லை. என் வேலை ஸ்தலத்திலே I could control my temper, I did not lose my temper, நான் கோபத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் எங்கே? எத்தனை டிவி புரோகிராம் என் கண்ணுக்கு முன்னாடி நடந்தாலும், எனக்கு முன்னாடி எத்தனை கம்ப்யூட்டர் இருந்தாலும், அதுல ஸ்கிரீன் சேவர்ல எத்தனை அசிங்கமான படங்கள் இருந்தாலும், ஒரு சிறிய இச்சையோடு பார்க்காத கண்களை இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிற கிறிஸ்தவ வாலிப சகோதரர்கள் எங்கே? ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் என்னிலே நிறைவேறியது என்று சொல்லி இப்பொழுது விசுவாசித்து பாவத்தை ஜெயிக்கிற உத்தம கிறிஸ்தவர்கள் எங்கே? பித்தலாட்டக்காரர்கள் ஒரு பொய்யான சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது வஞ்சிக்கப்பட்டவர்கள் இனி வரும் ராஜ்யத்தை குறித்து, வரும் ரட்சிப்பை குறித்து கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். உனக்கு தெரியுமா, கடந்த காலத்திலே நடந்தது அது ஒரு கதை, வரப்போகிறது ஒரு கனவு. யதார்த்தம் என்ன, உண்மை என்ன? நீ நம்புகிற சுவிசேஷம் உனக்கு யதார்த்தமாய் அனுபவமாய் இருக்கிறதா? சகோதரனே, சகோதரியே, எனக்கு நல் மனசாட்சி உண்டு. இயேசுவின் நாமத்திலே நான் சுகம் பெற்றிருக்கிறேன், பொருளாசையிலிருந்து சுகமானேன். அரசாங்க சம்பளம் போதும்னு சொல்லி 35 வருஷமாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். 27 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸ் முடிச்சிருக்கிறேன். என்னுடைய எம்டி பட்டத்துக்கு நான் ஓடி ஓடி எத்தனையோ ஆயிரங்கள் சம்பாதிச்சிருக்கலாம், ஆனா குப்பையை சேர்த்து வச்ச மாதிரி நான் சேர்த்து வைக்கல. அதுக்காக நான் ஊழியம் செய்து பிச்சை கேட்டுக்கொண்டு சபையாரிடத்தில் ஜனங்களிடத்தில் காணிக்கை கேட்டு பிச்சை கேட்டுக்கொண்டு இல்லை. என்னை சுகமாக்கின சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து என்னை பொருளாசையிலிருந்து விடுவித்தார். 960 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு கவர்மெண்ட் சர்வீஸ்ல சேர்ந்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பண ஆசை இல்லாதவனாய், பொருளுக்கு பின்பாக போகாமல், பொருளாசையிலிருந்து சுகமானவனாய் நான் இயேசுவுக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் என்னிலே நிறைவேறி இருக்கிறது. நாம் சாட்சிகளாய் இருக்கணும்னு சொன்னா எப்படிப்பட்ட சாட்சிகள்? நம்முடைய சத்தியம் சொன்னா அந்த சத்தியம் என்ன? நோயிலிருந்து குணமாயிருக்கணும், பாவங்கிற நோயிலிருந்து. மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் 2 பாவங்களை சொன்னார். எரிநரகத்துக்கு ஏதுவானவர்கள் இப்படி இருந்தால் அப்படின்னு சொன்னாரு. அதை யாருக்கு சொன்னார்? இயேசுவின் சீஷர்களுக்கு சொன்னார். சகோதரனே, உனக்கும் எனக்கும் தான் சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, நான் எய்ட்ஸ் இருந்தா கூட எனக்கு பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். நாளைக்கே ஒரு ஸ்கேன் பண்ணி 6 மாசம் தான் உங்களுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, உங்களுக்கு மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர், உடம்பு பூரா பரவிடுச்சு ஒரு கேன்சர் வியாதின்னு சொன்னா நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் என்னிலே நிறைவேறி இருக்கிறது, பாவத்திலிருந்து குணமாகி விட்டேன். அல்லேலியா! நான் நல்மனசாட்சியுடனே அல்லேலியா சொல்ல முடியும். எத்தனை நோயிலிருந்து நான் குணமாகி இருக்கிறேன்.
இன்னமும் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆயுசு இருக்கும் வரைக்கும் நான் பாவத்தை குறித்து உணர்வடைந்து நான் இன்னும் எவ்வளவு குணமாவேன். நித்தியத்திலே நான் பிரவேசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறியது. ஒருவேளை என்னுடைய அடக்க ஆராதனையிலே மனைவி, பிள்ளைகள், சபையார் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, இதோ ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தின் இந்த மனுஷனிலே நிறைவேறியது. இவன் குணமானான், இவன் தனக்கென்று வாழவில்லை, பிறருக்காக வாழ்ந்தான் என்று சொல்லுகிற சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க. 1 பேதுரு. உங்களுக்கு தெரியுமா வார்த்தை எவ்வளவு எக்ஸாக்டா இருக்கு தெரியுமா? அடுத்த வசனம் 25ஆம் வசனம். ஒரு தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கிறதுக்காக மாத்திரம் இயேசு வரல. இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே என்னென்னமோ பேசுறாங்க. சரி, ஏதோ கொஞ்சம் வெற்றி வாழ்க்கையை பேசுறீங்க பிரதர், பொருளாசை இல்லாம கோபத்தை ஜெயித்து பாலியல் இச்சையை ஜெயித்து வெற்றி வாழ்க்கையை பேசுறீங்க, பரவாயில்ல. இல்ல சகோதரனே, சகோதரியே, அப்படி நீ குணமாக இருந்தது உண்மை என்று சொன்னால், அப்படிப்பட்ட வெற்றி வாழ்க்கையை நீ ருசித்தது உண்டு என்று சொன்னால், அடுத்த வசனமும் முன்னிலே நிறைவேறி இருக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னா நாம் எல்லாரும் சிதறுண்ட ஆடுகள். நாம் இயேசுவின் நாமத்திலே வியாதியிலிருந்து சுகமானது உண்மை என்று சொன்னால், பாவம்ங்கிற வியாதியிலிருந்து நாம் சுகமானது உண்மை என்று சொன்னால், நாம் திருப்பப்பட்டிருப்போமாம். எங்கே திருப்பப்பட்டிருப்போம்? வார்த்தையை வாசித்து பதில சொல்லிட்டான் கேள்வி கேட்கிறேன். எங்கே திருப்பப்பட்டிருப்போம்? மெய்ப்பரிடத்தில். இயேசு தலையாயிருக்கிற, இயேசு ஆயனாய் மெய்ப்பனாய் இருக்கிற ஒரு மந்தையின் இடத்திலே நாம் இருப்போம். அல்லேலூயா. அதுதாங்க சபை. சரி, ஆகாயத்தில் பேதுரு சிலம்பம் பண்ண மாட்டார். நோவாவின் வேலையை போல நித்தியத்திலே நாம் சபையாய் என்று சொல்லி இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் they talk about universal church, அகில உலக சபை. கத்தோலிக்கக்காரர்கள் தோத்து போகணும். அதை விட வைராக்கியமாய் புராட்டஸ்டன்ட்காரவங்க we belong to universal church, we believe in brotherhood. வாயிலேயே பேசுறாங்க. ஆனா பிரதர், நீங்க கிறிஸ்தவன் என்று சொன்னால் நீங்கள் எந்த சபையில் இருக்கிறீர்கள்? உங்கள் சபை எப்படி இருக்கிறது? இந்த வார்த்தை உங்களிலே நிறைவேறி இருக்கிறதா? எந்த வார்த்தை? ஏசாயா சொன்ன தீர்க்கதரிசியின்படி பரிசுத்த அப்போஸ்தலன் பேதுரு சொன்ன வார்த்தை, சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுது மெய்ப்பனிடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னா நாம குணமானோம் என்று சொன்னால் இதுவும் நாம அனுபவிக்கணும். நான் சுகமாயிட்டேன்னு சொன்னா there is integration in the body. படுத்த படுக்கையா இருந்தவன் சுகமாயிட்டான்னு சொன்னா அவன் கம்ப ஊனிக்கிட்டாவது ஸ்டெடியா நடப்பாங்க. அதை விட்டுட்டு இங்கிட்டு ஒருத்தன் இங்கிட்டு ஒரு தரதரன்னு இழுத்துட்டு போனானா அவன் எங்க சுகமானான்? அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இயேசுவின் நாமத்திலே நீ குணமடைந்தது உண்டானால், பேதுரு கேட்பார், நான் கேட்கல, உன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு நான் கேட்கிறதாக நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடுத்த வசனம் வாசிங்க. நான் வாசித்த வசனத்துக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்தபடி மனைவிகளே, புருஷன் ரட்சிக்கப்படாதவனா இருக்கலாம், புருஷன் குடிச்சிட்டு வந்து தெனா மொத்து மொத்து மொத்துன்னு மொத்துவனா இருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுவினிடத்தில் திருப்பப்பட்ட ஆடுகள் என்று சொன்னால், அவருடைய தழும்புகளால் குணமான ஸ்திரீகள் என்று சொன்னால், வாயை திறக்காமலே பிரசங்கம் பண்ணாமலே பாஸ்டரிடத்திலேயோ மூப்பரிடத்திலேயோ உங்கள் புருஷனை கொண்டு வந்து நிறுத்தாமலே உங்கள் நல் நடக்கையினாலே புருஷனை ரட்சிப்பீர்கள். சகோதரிகள் அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் சபை, இதுதான் யதார்த்தம். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இங்கே நிறைவேறி இருக்கணும். எங்கள் குடும்பத்திலே நிறைவேறி இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியும். எனக்கு நல் மனசாட்சி உண்டு. 35 வருஷம் நானும் என் மனைவியும் குடும்பம் நடத்தியிருந்தாலும் இன்றைக்கு நான் எனக்கானதை தேடாமல், ஓ சுயநலமான மனுஷன் நான் என்று சொல்லி என் சுயநலத்தை குறித்து உணர்வு பெற்று பிறருக்காக நான் வாழ பழகியிருக்கிறேன்.
எதை செய்தாலும் இதனால் என் மனைவி பிள்ளைகள் எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்றுதான் யோசனை வருதே ஒழிய நான் எப்படி பாதிக்கப்படுவேன், ஆகையினாலே அதை மாட்டேன். என்னுடைய நேர்மையான சாட்சி இன்னமும் எனக்கு நாட்டிலே சுவாசம் இருக்கும் வரைக்கும் இந்த வார்த்தையின்படி அதே பக்கத்தை தானே வச்சிருக்கீங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான பாண்டமாயிருக்கிறபடியினால் அவளோடு ஞானமாய் கூடி வாழ்ந்து. நான் நல் மனசாட்சியுடனே சாட்சி சொல்ல முடியும். 35 வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் நான் உணர்வடைகிறேன், மனைவி பலகீனமானவள். அவள் சீக்கிரமாய் சோர்ந்து போவாள், சீக்கிரமாய் எரிச்சல்படுவாள், சீக்கிரமாய் கண்ணீர் விடுவாள். உணர்வு பூர்வமான ஒரு ஸ்திரீ. பரவாயில்ல, நான் புருஷன், நான் அவளை ஆளுகை செய்ய வேண்டியவன், நான் முதலில் சிருஷ்டிக்கப்பட்டவன் அப்படின்னா, அத பேச்சில நீ காட்டாதடா, செய்கையில காட்டு. நீ ஞானமாய் கூடி வாழ். அல்லேலியா. புருஷர்கள் அல்லேலியா சொல்லுங்க. இந்த வேத வார்த்தை நிறைவேறி இருக்கா? ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறி இருக்கா? சரி, எவ்வளவு எக்ஸாக்டா இருக்குன்னு சொன்ன வேத வார்த்தை. பேதுரு இங்க ஏதோ சபையாரை பார்த்து பொண்டாட்டிகளே புருஷர்களேன்னு பேசிட்டாரு, சரி விட்டுருங்க பிரதர் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையை பேதுரு சொன்னார். ஏசாயாவின் புத்தகத்தை திருப்புங்க. நாம் எடுத்த அதே வார்த்தையை வாசிங்க. 53ஆம் அதிகாரம் எடுங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசித்தோம், 4-5 வாசித்தோம். 6ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 53:6 வாசிக்கிறேன். அடுத்த வசனம் தாங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். உங்களுக்கு தெரியுமா, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறியது. இப்பொழுது நிறைவேறணும். என்னுடைய வாழ்க்கையில இப்ப யதார்த்தமாகணும், அனுபவமாகணும். I should experience this word being fulfilled in my life right now on this earth in the same flesh and blood, not in eternity. நித்தியத்துல போய் அல்ல, நித்தியத்துல போய் நாம ஒன்னா இருப்போம், ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் என்ற முட்டாள் சொன்னது. உன்னுடைய குடும்பத்துல இப்ப அப்படி ஐக்கியம் இருக்கா? நீ இருக்கிற சபையில் அப்படி ஒரு ஐக்கியம் இருக்கா? ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறி இருக்கா? எனக்கு சவால் இதுதான். நான் எங்க போனாலும் என்னுடைய ஊழியத்தின் மூலமாய் அங்கே ஒரு சபை உண்டாயிருக்குன்னா அந்த சபை இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? அநேகம் பேர், அதாவது சரீர பிரகாரமா சொல்லுவோம், எங்க அப்பா காலத்துல 10 பிள்ளைகள் குடும்ப கட்டுப்பாடுன்னு வந்த பொழுது அவரை கூப்பிட்ட போது அவர் சொன்னாரா, என்னையா வெட்கக்கேடா இருக்கு, 10 பிள்ளையை பெற்றிருக்கிற என்னைய போய் குடும்ப கட்டுப்பாடு கூட்டி வர சொல்லுங்களே. எவனாவது தெரிஞ்சுன்னா கல்லை விட்டு எரிஞ்சிருவான், வேற யாராவது ஆளை பாருங்கன்னு. சரி, அது சரீர பிரகாரமாய் விளங்குது. ஆனா இன்றைக்கு நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி, நான் இப்போ 35 வருஷமா இருக்கிறேன்னு சொல்லி நான் ஊழியம் செஞ்சேன், நான் அங்க பிரசங்கம் பண்ணேன், இங்க பிரசங்கம் பண்ணேன். இன்றைக்கு பெரிய பிஸ்தாக்கள் மாதிரி இன்றைக்கு ஒரு 4-5 சபையை ஸ்தாபிச்சாங்கன்னா அவங்களாம் அப்போஸ்தலர்கள். எந்த முட்டாள் சொன்னது? 10 பிள்ளை பெத்தா நீ தகப்பனாயிருவியா? 10 பிள்ளையும் மூக்கோல ரோட்ல அலையுது, 5வது கூட பாஸ் பண்ணல, அரை நிர்வாணத்தில் அலையுது. 10 பிள்ளை பெத்தேன்னு சொல்லி எவனாவது பெருமை பாராட்ட முடியுமா? நான் பெரிய ஊழியக்காரன், இத்தனை சபை எனக்கு உண்டு என்று சொல்லுகிற அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிற பித்தலாட்டக்காரர்கள். என்னுடைய நேர்மையான சாட்சி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் எப்படி 5 பிள்ளைகளை பெற்று அவர்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு அவர்களை ஆளாக்கி படிப்பு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு அவர்களை தனிக்குடித்தனமாகி அவர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்கும்படிக்கு நான் பிரயாசப்பட்டேனோ, என்னுடைய ஆயுசு இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஊழியத்தினாலே நான் பெறுகிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு சபையும் உமக்கு முன்பாக நிற்குமா? Will they stand up
பவுல் சொல்லுவார், நீங்கள் அல்லவோ எங்களுக்கு கனமும் புகழ்ச்சியுமாய் நிற்பீர்கள். மூக்கொழுகிக்கிட்டு அரை நிர்வாணமா, கல்வி அறிவு இல்லாம, படிப்பறிவு இல்லாம, பிச்சைக்காரர்கள் போல் அலைந்து தெரிகிற பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருந்தால் அது குடும்பமாகுமா? எனக்கு தெய்வ பயம் உண்டு. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்த இடத்துல எல்லாம் சபை இருக்கு. காரைக்காலில், நன்னிலத்தில், பாண்டிச்சேரியில். சரி, இப்ப நான் என் ஆயுசு இருக்கிற வரைக்கும், என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நீ டோன்ட் என்ஜாய் யுவர் லைஃப். என் வீடு, என் சபை ஈஸி சேர்ல சாய்ந்து கொண்டு இருக்காதரா. என் ரத்தம் உண்மையில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நீ குணமான மனுஷன் சொன்னா, என்னிடத்தில் திருப்பப்பட்டவன் சொன்னா, உன்னுடைய இருதயம் இன்னும் விசாலமாகணும். போன வாரம் வட்டமலைங்கிற ஒரு சிறு கிராமத்தில், சேலம், ஈரோடு பகுதியில் இருந்த சில ஒரு 40-50 பேர் இருக்கிற சபையில் இப்படி தான் நான் சாட்சி சொன்னேன். கர்த்தருக்கு சித்தமானால் நானும் உயிரோடு இருந்தால் மாதம் ஒரு முறை, மாதத்தின் முதல் வாரத்திலே உங்களோடு வந்து ஐக்கியப்பட்டு, உங்களோடு பிரயாசப்பட்டு, உங்களுக்கு போதித்து, உங்களை நடத்தி நான் என் 6வது பிள்ளையை பெற வாஞ்சிக்கிறேன்னு சொன்னேன். சரீர பிரகாரமாக 5 பிள்ளைகள் போல. ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு சபையும் அப்படிப்பட்ட பொறுப்புள்ள ஊழியங்கள் இன்றைக்கு இருக்கா? நேர்மையாய் உங்களை கேட்கிறேன். தலையாகிய, மூளைக்கல்லாகிய இயேசு, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் அஸ்திவாரமிடப்பட்ட சபையிலே இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறீர்களா? நான் உங்களை பார்த்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திவாரத்திலே கட்டப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் அப்போஸ்தலன் யார், உங்கள் தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் தலையை சொல்வீர்களா அல்லது பெருமையாய் சொல்வீர்களா? தீமோத்தேயை கேட்டா சொல்லுவான், பவுல் என்னுடைய அப்போஸ்தலன் சொல்லுவார். தீத்துவை கேட்டால் சொல்லுவார். கல்லையும் மண்ணையும் தெய்வம் வணங்கி கொண்டிருந்த நான், ஒரு இந்துவாயிருந்து மனம் திரும்பின நான், இந்த கிறிஸ்தவ பேதங்கள், பிரிவினைகள், மார்க்க பேதங்களில் சிக்கி தவிக்கல. தேவன் இரக்கமாயிருந்தார். இந்த ஸ்தாபனங்கள், டினாமினேஷனல் சர்ச்சஸ், இந்த உபதேசங்களில் சிக்கி தவிக்கல. நான் என்னுடைய தைரியமான சாட்சி, நான் இந்த கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே இருக்கிறேன். நான் எந்த அஸ்திவாரத்தில் இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். இன்னைக்கு அநேகம் பேர் சொல்லுவாங்க, நாங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டவரே எங்களுக்கு தலை. ரைட்டு. எபேசியர் 2 வாசித்தியா நீ? மூளைக்கல்லாகிய கிறிஸ்து, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திவாரம். அஸ்திவாரமே இல்லாம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னும் ஒரு வார்த்தைக்கு வரேன். இன்றைக்கு காலையில் நான் இதை வாசித்து உணர்வடைந்தேன். ரோமருக்கு எழுதின நிருபம். நாம் எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? பாவம்ங்கிற நோயிலிருந்து குணமானவர்கள் எத்தனை பேர்? ஏசாயா தீர்க்க தரிசன வார்த்தை எத்தனை பேரிலே இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது? ரோமர் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனம். மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும், ரோமர் 6:16, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும், எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களோ? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரனே, சகோதரியே, சரியான அஸ்திவாரம் போடணுங்கிறோம். சிபிஎஸ் சிலபஸ்ங்கிறோம், மெட்ரிகுலேஷன்ங்கிறோம்,
சமஸ்கிருத கல்விங்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திபாரம் இருக்கு, ஒரு சிலபஸ் இருக்கு. இங்கே பவுல் ஒரு சிலபஸை சொல்றார், ஒரு அஸ்திபாரத்தை சொல்லுகிறார். உபதேச சட்டம், இயேசு இப்படி போதித்தார், நாங்கள் உங்களுக்கு இப்படி போதிக்கிறோம். மூளைக்கல்லாகிய இயேசு எங்களுடைய உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் முன்னே பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்து எப்படி பாவத்துக்கு மேல் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையாய் இருந்தீர்களோ, இப்பொழுது நீங்கள் எங்க உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிந்ததனாலே நீதிக்கு மேல் நீதி அடைந்து பரிசுத்தவான்களாய் ஆகிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ங்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களிலே நிறைவேறி இருக்கிறதா? கல்லையும் மண்ணையும் தெய்வம்னு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இந்து மனுஷன் ரட்சிக்கப்பட்டான். நான் தான் 35 வருஷம் ஆகுது. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எந்த சபை வைராக்கியமும் கிடையாது. எந்த சபையை குறித்தும் எனக்கு அந்த அந்த கல்டிஸ்டிக் ஆட்டிடியூட், நாங்க தான் எங்க சபை அப்படின்னு சொல்லி. ஆனால் எதை குறித்து ஒரு வைராக்கியம் உண்டு தெரியுமா? மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து, அதற்கு வைராக்கியம் பாராட்டுறதுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு இந்த வைராக்கியம் இருக்கு? அல்லது சுருக்கமா கேள்வி கேட்க போனா, உன்னுடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம் உன்னை என்ன செய்திருக்கிறது? நான் சொல்லவா? 35 வருஷமா நான் இருக்கிற இந்த கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் நான் மதிக்கிற அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்தினாலே நான் குணப்பட்டிருக்கிறேன். அல்லேலியா. நான் அல்லேலியா சொல்றேன், நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க சொன்னா அதுல அர்த்தம் இருக்கணும், அர்த்தத்தோடு சொன்னீங்கன்னா நல்லது. நான் சொல்றேன், I don't have a shadow of doubt whether I am in the family of God or not. நான் ஒரு திருச்சபையில் இருக்கிறேனா இல்லையா, அதனுடைய நிச்சயம் அது என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. கம்ப்யூட்டர்ல வேர்ட் ஃபார் த வீக் அப்படின்னு சொல்லி சாட்டர்டேயோ மண்டேயோ நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னா அங்க ஒரு செய்தி வரும். அந்த செய்தி எனக்கு தீர்க்க தரிசனமா இருக்கும், அல்லது நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ண செய்தியே நீ சொன்னது தீர்க்க தரிசனம் சொல்லி என்னை உற்சாகப்படுத்தும். அல்லேலியா. நான் அல்லேலியா சொல்றேன், நான் அப்படி ஒரு சரியான சபையில் இருக்கிறேன். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு என்று சொன்னது போல என்னுடைய உபதேசம் பிறரை எச்சரிக்குது, அல்லது நான் கேட்கிற உபதேசம் என்னை ஸ்திரப்படுத்துது, என்னை நிச்சயப்படுத்துது. இதுதான் சபை. அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரம், அந்த உபதேச சட்டம், அதற்கு கீழ்ப்படிந்தால் பாவத்திலிருந்து விடுதலை, பாவம் என்கிற நோயிலிருந்து விடுதலை, அதுதான் சுவிசேஷம். அருமையான சகோதர சகோதரிகளே, வஞ்சிக்கப்பட வேண்டாம். கிறிஸ்தவ உலகமே வஞ்சிக்கப்பட்டிருக்கு. ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறியது, நிறைவேறிடுச்சு. இயேசு சுகம் அளிக்கிறார். இப்படியெல்லாம் சொன்ன உடனே உங்களுக்கு சந்தேகம் வரும், ஓஹோ நம்ம உட்கார்ந்து இருக்கிறது பிரதரன் சபை, சகரியா பூனன் மூப்பராய் இருக்கிற ஒரு பிரதரன் சபை, இவங்கெல்லாம் அற்புத அடையாளங்களையே விசுவாசிக்க மாட்டாங்க, இவங்களுக்கு they don't believe in divine healing என்ற முட்டாள் சொன்னது. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை அற்புத சுகத்தை இந்த சரீரம் கண்டிருக்கிறது தெரியுமா? இந்த சபையில ஜெபம் பண்ணி எத்தனை பேர் சுகமாயிருக்கிறாங்க தெரியுமா? தூரத்தில் இருக்கிறவர்களுக்காக கூட. ஆகையினாலே இயேசுவின் நாமத்திலே தெய்வீக சுகம் இல்லை, அது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுகிற முட்டாள்தனம் இங்கே இல்ல. ஞானம் இருக்கு. அது என்ன ஞானம்? எத்தனையோ வார்த்தை நிறைவேறி இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து சுகமானா என்ற வார்த்தை நிறைவேறி இருக்கிறதா? நான் முடிக்க போறேன். அதற்கு முன்பாக ஒரு வார்த்தை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். உங்களுக்கு தெரியுமா, பவுல் இங்க நின்னா சபையை பார்த்து இப்படித்தான் கேட்பார், இயேசுவின் நாமத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பு பெற்றோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், சகல வரங்களினாலும் நிறைந்திருக்கிறோம், நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம், அதை ஒருவர் வியாக்கியானம் பண்ணுவார், நாங்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்போம்,
சுகமாவார்கள், பிசாசுகள் நடுங்கி ஓடும். நல்லது. வரங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் இருக்கிற சபையை பார்த்து பவுல் சொன்னார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயபுணர்ச்சிக்காரரும், ஆண்புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களுக்கு தெரியுமா? ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பரிசுத்தாவியை பெற்றிருக்கலாம், ஊழியக்காரனாய் இருக்கலாம், சபையிலே 30 வருஷமாய் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் அவன் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது கிருபையை பெற்று தன் பாவத்திலிருந்து சுகமடையவில்லை என்று சொன்னால், பொருளாசைக்காரனாய் உட்கார்ந்திருந்தால், வெறியனாய் குடித்து வெறிக்க என்ன செய்யறது? 15 வருஷமா குடிச்சிட்டேன், என்ன செய்யறது? குடியை விட முடியல. 30 வருஷமா சிகரெட்டு ஊதிட்டேன், நான் எப்படி உடனே விட முடியும்? அப்பப்ப ஊதிக்கிறேன். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் இப்படி நிறைவேறணும். இயேசுவின் நாமத்திலே எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. நான் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியினால் பாவம் என்னை மேற்கொள்ளுகிறதில்லை. எல்லாம் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. நானும் என் வீட்டில் டிவி வச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறேன், செல்போன் வச்சிருக்கிறேன். வாக்கிங் போனா எப்பவும் கூட கேட்கிறேன். நான் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறேன். ஆனால் இயேசுவின் நாமத்திலே உனக்கு சொல்லுகிறேன், நான் ஒன்றுக்கும் அடிமைப்படாதவன். அல்லேலியா. நான் அல்லேலியா சொல்றேன். எனக்கு நல்மன சாட்சி. தொடாதே ருசி பாராதேங்கிற சுவிசேஷம் எல்லாம் என்னிடத்துல கிடையாது. எல்லாம் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாத்தையும் செய்யக்கூட செய்வேன். ஆனால் இயேசுவின் நாமத்திலே ஒன்றுக்கும் அடிமைப்படாத ஒரு சுகம், ஹீலிங் இயேசுவின் நாமத்திலே நான் பெற்றிருக்கிறேன். சகோதரனே, சகோதரியே, பாவத்திலிருந்து விடுதலை, எந்த பழக்கத்திற்கும் அடிமையாகாத விடுதலை, இயேசுவின் நாமத்திலே நான் பெற்ற சுகம். இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். அது நம்மிலே நிறைவேறி இருக்கணும். பாவத்திலிருந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் சுகமடைந்தது உண்டானால் நான் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கணும். நல்ல ஆயன் மேய்ப்பன் இயேசுவின் நாமத்திலே நான் ஒரு சபையா இருக்கணும், ஒரு குடும்பமா இருக்கணும். அங்கே ஐக்கியம் இருக்கணும், அந்யோன்யம் இருக்கணும். இப்ப ஞானஸ்தானம் எடுத்து ஒரு குடும்பம்னு சொன்னோமே, அது போல நமக்குள்ளே ஒருவரை குறித்த ஒருவர் அக்கறை இருக்கணும். ஆனா சினிமா தியேட்டருக்கு வந்து போற மாதிரி முண்டி அடிச்சு டிக்கெட் வாங்கி உக்காந்து மச்சான் படம் நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றது கிறிஸ்தவமா? யாரோ ஒரு பிரசங்கியார் இங்க வந்து டிராமா போடுற மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட ஆடுவார், இங்கிட்ட அங்கிட்டு குதிப்பார், சுவிசேஷம் பார், அல்லேலியா சொல்லுங்க பார், ஆமேன்னு சொல்லுவார். கடைசியில டிராமா முடிஞ்சது, சினிமா முடிஞ்சது, நல்ல ஷோ, ஆவியில நிறைஞ்சு 2 மணி நேரம் துதிச்சோம். சாராய கடைக்கு போய் குடிய, ஏன் சபைக்கு வர்ற? பிராந்தி சாப்பிலையும் சாராய கடைக்கும் போனா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடும். இன்றைக்கு துதி ஆராதனை இருந்தால் போதுமா? பாட்டு டான்ஸ் இருந்தா போதுமா? இயேசுவின் நாமத்திலே நீ சுகம் பெற்றிருக்கிறாயா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற சுவிசேஷம் உன்னுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது நிறைவேறி இருக்கிறதா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நாம் பாடின அந்த பாடல்ல ஒரு வரியே, நிலையில்லாத இவ்வுலகத்தில் நெறி தவறியே அடைந்தோம். நெறினா வழி, வழி தப்பி அடைந்த ஆடுகளை போல் அடைந்தோம். நின்னொளி பிரகாசித்தில புது ஜீவனை அடைந்தோம். தேவனுடைய ஒளி அன்று சொன்ன யோவான்ல 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கும், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு வெளிச்சமாக இருந்தது. அவருடைய ஒளி, அவருடைய வாழ்க்கை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம கேட்டோம், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எவ்வளவாய் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் அவர் நோயிலிருந்து அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்னு சொல்லி வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதை மேன்மை பாராட்டி கொண்டு
அவருடைய சாட்சியை எல்லாம் வியாதிலிருந்து எடுக்கின்ற சுகத்தை பற்றிய சாட்சியாகவே இருக்கும். ஆண்டவர் என்னுடைய பொருளாசிலிருந்து என்னை விடுவித்தார், என்னுடைய பாலி இச்சையினுடைய கொடுமையிலிருந்து என்னை விடுவித்தார், என்னுடைய கோபத்திலிருந்து என்னை விடுவித்தார், அல்லது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கோபப்படும்படி நான் சோதிக்கப்பட்டேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அவருடைய கிருபையினால நான் அந்த கோபப்படாமல் சாந்தமாக வந்துட்டேன், சாந்தமாய் சமாதானமாய் இளைப்பாறுதலோடு வந்தேன், ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லி சாட்சி சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர். ஆனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய இரக்கத்தினாலே, தயவினாலே, அவர் நம்மில் வைத்த மிகுந்த தயவினாலே ஆதி கிறிஸ்தவர்கள் ருசித்த அதே சுவிசேஷம் என்று நமக்கு போதிக்கப்படுகிறது நாம் கேட்கிறோம். தேவன் அப்படிப்பட்ட நல்ல மெய்ப்பர்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் நன்றி சொல்றேன். வழி தப்பி அலைந்த எனக்கு, பாவம் செய்து திருப்பி அதே பாவத்தை செஞ்சு திருப்பி மன்னிப்பு கேட்டுட்டு, திருப்பி அதே பாவத்தை செஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டு, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து விடுதலையே கிடையாதா? எவ்வளவு காலமா என்னை வீழ்த்திருக்கிற அந்த அசுத்தமான பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடையாதா அப்படின்னு கண்ணீரோடு தேவசமுதல உட்கார்ந்தன்னா, நீ கிருபைக்கு கீழ்பட்டிருக்கபடியால் பாவம் உன்னை மேற்கொள்ளாது. நீ பாவத்துக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்துக்கு நீ செத்து போயிட்ட, நீ அதில் ஏன் பிழைக்க வேண்டும்? இந்த ரோமர் எழுதின நிருபத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது, அப்படிப்பட்ட வாழ்க்கையை விசுவாசிக்கிறவர்கள் உண்டு, கொஞ்சம் பேராவது உண்டு. அப்படிப்பட்ட எழுதப்பட்ட வாக்கின் பிரகாரம் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையை கை கொள்ளுகின்ற, புதிய ஏற்பாட்டு சபையாய் வாழ்கின்ற ஒரு சிலர் உண்டுன்னு நான் கேள்விப்படும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் எனக்கு. என்னுடைய பைபிளை நான் அல்லேலூயான்னு எழுதி வச்சிருப்பேன். ஆண்டவரே, கொஞ்சம் பேர் இருக்காங்க, நன்றி. ஆனால் தேவன் தன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளை பார்க்கிறார். வழி தப்பி போனாலும் சரி, ஒரு பள்ளத்தாக்கில் சிக்கிக்கிட்டு, கும்பல முள்ளு சிக்கிக்கிட்டு இருந்து வழி தப்பி போன ஒரு ஆடா இருந்தாலும் சரி, அது கத்துறதுக்கு பலம் இருக்கிற வரைக்கும் கத்துட்டோம். நல்ல மெய்ப்பன், தேடிக்கொண்டிருக்கிற மெய்ப்பனுடைய கண்களில் அந்த ஆடை அவர் மீட்பார். இயேசுனுடைய மீட்பராக இருந்ததுனால அவர் எனக்கு நம்பிக்கை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார். என்னை அழுத்தியிருந்த அந்த பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கும்படி, அதை ருசிக்கும்படி செய்தார். இன்னும் எவ்வளவோ பாவங்கள் இருந்து இப்பொழுதும் நடக்கணும். என்னுடைய பேச்சில, என்னுடைய வார்த்தையில, என்னுடைய சிரிப்பில இருக்கிற அசுத்தத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதை கழுவிக்குள்ள உதவி செய்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார், விசுவாசத்தை கொடுக்கிறார். 1 பேதுரு 2 கடைசி வசனம், சிதறந்த ஆளுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். மேய்ப்பரிடத்தில் திருப்பப்பட்டோம், ஒரே மந்தையாயிட்டோம். அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நாளை நல்ல மெய்ப்பன் அவர் சொல்லுவார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆடுகளுக்கு முன்னே போகிற மெய்ப்பன் இயேசு நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் முன்னோடியானார், நமக்கு முன்னே ஓடினவர். அவர் திறந்து வைத்த புதிதும் ஜீவனமான வழியில, பழைய செத்து போன வழியில் அல்ல, பாவத்தை செய்து மீண்டுமாய் பாவத்தை செய்து மடித்துக் கொண்டிருக்கிற பழைய செத்த வழியில் அல்ல, புதிதும் ஜீவனமான மார்க்கத்திலே, வாழ்வுள்ள புது வாழ்வுள்ள வாழ்க்கையிலே அந்த வழியை இயேசு திறந்து வைத்தார். மாம்ச திரையை கிழித்தவராய் பிதாவினுடைய சமூகத்துக்கு, தேவனுடைய கிருபாசனத்துக்கு செல்லுகின்ற வழியை திறந்து வைத்தார். அவர் முன்னே ஓடினார். ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்பற்றுங்கள், என் பின்னே வா. நம்முடைய மெய்ப்பருடைய சத்தம் என்ன? என் பின்னே வா. இந்த பூமியில ஒரு மனிதனாய் நான் வாழ்ந்தேன், நீ சோதிக்கப்பட்ட எல்லா சோதனைகளுக்குள்ளும் நானும் கடந்தேன். நம்மை கூட எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர், நல்ல மெய்ப்பர், நம் முன்னே ஓடினவர், நம்முடைய ஆத்தும நங்கூரமா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவருடைய சத்தம் எப்பொழுதும் எப்படி கேட்கும்? அது எவ்வளவு நாகரிகமான உலகமா இருந்தாலும் சரி, எவ்வளவு விஞ்ஞானபூர்வம் வளர்ந்து போன உலகமா இருந்தாலும் சரி, அது